வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் ஸ்டோரிஸ். இன்னைக்கு எந்த கதையை படிக்க போறோம்னு எனக்கு ஆர்வமா இருக்கு. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நாம சேர்ந்து கதையை படிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹலோ குட்டீஸ், வாங்க படிக்கலாம். இந்த கதையுடைய பெயர் சிறுத்தை கற்ற பாடம். ஒரு காட்டில் சிறுத்தை ஒன்று வாழ்ந்து வந்தது. தன் இளமையினாலும் பயிற்சியினாலும் அது அந்த காட்டிலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு என்ற பெருமையை பெற்றிருந்தது. மான்களாலும் கூட அந்த சிறுத்தையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. சில நாட்களிலேயே அந்த சிறுத்தையினால் வேட்டையாட முடியவில்லை. பெரும்பாலான நாட்கள் அது பட்டினியாகவே இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாததால் அது தன் நண்பனான நரியிடம் சென்று தன் பிரச்சனையை சொல்லி வருந்தியது. அதற்கு அந்த நரி, கவலைப்படாதே நண்பா, முதலில் நீ வேட்டையாடும் போது நான் அதை பார்த்துவிட்டு பிறகு உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்று சிறுத்தையை வேட்டைக்கு அனுப்பி வைத்தது. வழக்கம் போல அன்றும் சிறுத்தைக்கு எந்த விலங்கும் சிக்கவில்லை. வருத்தத்துடன் திரும்பி வந்த சிறுத்தையை பார்த்த நரி, நண்பா, நீ வேட்டையின் போது ஒரே நேரத்தில் பல விலங்குகளை நோக்கி பாய்ந்ததால் உன்னால் ஒரு விலங்கையும் வேட்டையாட முடியவில்லை. மற்றபடி உன் திறமையில் எந்த குறைவும் இல்லை என்று கூறியது. நரியின் சரியான ஆலோசனைக்கு மனமார நன்றி சொன்ன சிறுத்தை அன்று முதல் வேட்டையின் போது ஒரே ஒரு விலங்கை மட்டும் குறி வைத்து வேட்டையாடி பெரும்பாலான முயற்சிகளில் வெற்றி பெற்று இன்பமாக வாழ்ந்தது. இந்த கதையின் நீதி:
ஒரு நேரத்தில் ஒரு செயலில் மட்டும் கவனம் செலுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். இந்த கதையில நாம கத்துக்கிட்ட சில சொற்களின் பொருள் விளக்கம். காடு ஃபாரஸ்ட், வேகம் ஸ்பீட், ஓடு ரன், வேட்டை ஹண்ட், நண்பன் ஃப்ரெண்ட், வருந்தியது வாஸ் அப்செட், கவலை வரி, ஆலோசனை சஜஷன், பல மெனி, திறமை ஸ்கில், நன்றி தேங்க்ஸ், பெரும்பாலான most of the, முயற்சி effort, வெற்றி success. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதையை படிச்சு என்ஜாய் பண்ணீங்க தானே? உங்க பதில் எஸ் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து புது கதைகளை படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஐடியாஸ், ஃபீட்பேக் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பை பை.